நான் பலஸ்தீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர், அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால், கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மெஹ்தி ஹாசன் சொல்லியிருக்கிறார். இதன் அடிப்படை என்னவென்றால், நாங்கள் சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது. யுஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சொல்லுகிறது எங்களுடைய 40,000 சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போது இருக்கும் ஒரே குரல், தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை. எனக்கு சாவதற்கு பயமில்லை. சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை, தேவையில்லை. என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள். 44,000 உறவுகள் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றன. உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரர்களோட போயிருக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் மிகவும் கவலை என்னென்றால், இந்த ஒன்று ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை பார்த்து கதைக்கிற கதை. நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் அல்ல. ஒரு நாளில் போங்கோ, யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன என்னுடைய தலைவன். ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், எனக்கு மூளை சரியில்லை. இதே இன்வெஸ்ட்மெண்ட் புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜெனரல் எடுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது 0 வீதம். அதே மாதிரி யூனிவர்சிட்டிக்காக நீங்கள், அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது 0.28 வீதம். வடக்குக்கு கிழக்குக்கு 0.8 வீதம். அதே மாதிரி இளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது 0. அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கி இருக்கிற 0. பின்னாடி ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி 2350 மில்லியன் பாவித்திருக்கிறது. ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது 0. அதே நேரம் நார்தர்ன் ப்ராவின்ஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டாக்குக்காக 18 பில்லியனும் 25 பில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் 0. மிச்சதை சொல்லி තපරේ දෙන්නම ඉවර කරන්න. ඒ වගේ නොදර් ප්‍රොවින්ස් එකේ අපි මුල්ලිවාய்க்காலுக்கு අපි අර පාලම හදන්න දුන්නා මිලියන් 500ක්. හැබැයි 500 மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 500 மில்லியன் 1.37 வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய 1 வீதம் 0 வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சையாக கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களாக இருந்தால், வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் எனக்கு எதிரான ஓட் அல்ல, என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட். ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். நாங்கள் யார்? நாங்கள் தமிழர். நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன தமிழன் நான். நாங்கள் செய்யவில்லை, கொலை செய்யவில்லை. ஏனென்றால் நான் தமிழன்டா, யாழ்ப்பாண தமிழ். முடிந்தால் பண்ணிப்பார். தேங்க்யூ.